இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு காலர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். காலர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணியிருக்கேங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து உங்களால் பண்ண முடியும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கை நல்லா டீப்பாக நார்மலாக யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி இது ஒரு 10 இயர்ஸ் பேபிக்கு இதை அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். நெக்கோட டீப் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் வச்சு 4.5 இன்ச்சஸ் வச்சு நான் அந்த நெக் ஷேப்பை வந்து தச்சு திருப்பிட்டேன். நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் இங்கே ஃபினிஷ் ஆகலை. இந்த இடத்துல நம்ம இப்போவும் கிராஸ் பீஸ் ஏதாவது வச்சு தைக்கணும். அப்படி இல்லைன்னா லைனிங்குமே இங்கேயே திருப்பி இருக்கணும். நான் திருப்பலை. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா காலர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிகிறதுக்காக என்ன பண்ணுறேன், சைடில் ஒரு பிக் தரேன், ஃபோட்டோ தரேன், நான் என்ன மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. சரியா? இப்போ என்ன இதில் என்ன இருக்குங்கிற கான்செப்ட் பாருங்கள். நெக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரண்ட்டு. இதில் ஒரு சோக்கர் மாதிரி ஒரு காலர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? நெக்கை ஒட்டி இருக்கிற மாதிரி சோக்கர் மாதிரி கொடுக்க போகிறேன். அண்ட் பேக்கில் நான் இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பேக்கில் மட்டும் எட்ஜஸ் அப்படியே இருக்குது. 1/2 இன்ச் சீம் அலவன்ஸோடு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்கோட சீம் அலவன்ஸ் அப்படியே இருக்குது. ஓகே, பேக்குக்கு தைக்க வேண்டியது இருக்குது. இதில் தான் நான் காலர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டு நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பேக் பார்த்தீங்கன்னா பேக்கில் நான் ஜிப் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்விசிபிள் ஜிப் வச்சுருக்கேன். இன்விசிபிள் ஜிப் இருக்குது. அண்ட் இந்த ஜிப்பு வச்சதோடு சேர்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பின்னாடி நல்லா கன்சீல் பண்ணியிருக்கேன். பேக்கில் எட்ஜஸ் தெரியாமல் கன்சீல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட இந்த நெக் அண்ட் பேக்கோடது. சைடில் பார்த்தீங்கன்னா இது ஹால்டர் நெக் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப சின்ன ஷோல்டர் தான் இருக்கும். இங்கே வந்து நான் பயாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சைட் ஸ்லீவ்க்கும் பயாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம காலர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். காலர் வந்து ரொம்ப ப்ராப்பரான கேன்வாஸ் வச்சு பண்ணுற காலர் இல்லை. லைட்டாக ஒரு ஃபார்மல் என்ன சொல்கிறது, ஒரு காலர் மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரிகிற ஒரு சோக்கர் மாதிரி உள்ள ஃபேப்ரிக் மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப காலர் சின்ன பிள்ளைங்களுக்கு கேன்வாஸ்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்ட் வரலாம். அப்படி நீட்டிகிட்டு இருக்கிறது பிடிக்காமல் இருக்கலாம். இப்போ வந்து இதில் காலரில் கேன்வாஸ் கொடுக்கலை அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸி டு கேரியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேப்ரிக்கோட இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதோட இந்த லென்த் 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதோட அகலம் வந்து நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு நெக் ரவுண்ட் வந்து 13 இன்ச்சு வருது.